ஃப்ரெண்ட்ஸ், பேம்போ ட்ரெக்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து மேகாலயாவில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெக்கிங். ஃபேமஸ் மட்டும் இல்லைங்க, பயங்கரமான ட்ரெக்கிங்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க மலைகளினுடைய ஓரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது மூங்கில்கள்னால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பில் வந்து நம்ம அதில் நடந்து போகிறோம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனாலும் அதில் பாதாளம் தான். அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். ஏன்னாக்கா நம்ம நேரில் போக முடியாத சூழ்நிலையில் நம்ம இதன் மூலியமாகவே டைரெக்டாக வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து கிஃப்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேற்கொண்டு இந்த பேம்போ ட்ரெக்கிங்க்கு வந்து போகலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவிலேருந்து ஒரு சிரப்புஞ்சின்ற இடம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிரப்புஞ்சின்ற இடத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வில்லேஜ் இருக்குது. சும்மா ஒரு மரண பயத்தை காட்டுறது தாங்க இந்த பேம்போ ட்ரெக்கிங். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங் போகும்போது தெரியல, ஆனால் இது போக போக தான் வந்து கொஞ்சம் டர்ராச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையோடைய ஓரத்துலேயே இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கரமான மவுண்டெயினுங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த இடம். என்னுடைய லாஸ்ட் எண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கற்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படும் இடம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த மலைப்பாதையில் வந்து இந்த மூங்கிலால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது. இது வந்து முழுக்க முழுக்க உள்ளூர் மக்களாலேயே இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இந்த மூங்கில் பாலம் இது. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக செமையாக பண்ணியிருக்காங்க. யூ மௌரிங்காங் பாறையோடைய உச்சிக்கு தான் நாம் ரீச் ஆக போகிறோம். என்னடா நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவங்களுடைய கல்ச்சர், இவங்களுடைய காஷி லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரொனவுன்சேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் எவ்வளவு டஃப்னு புரியும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேம்போ ட்ரெக்கிங். இந்த பிரிட்ஜுனா 2 பகுதியை இணைக்கிறதுக்கு தான் பயன்படுவாங்க. ஆனால் இந்த பிரிட்ஜ் எப்படின்னாக்கா மலையோடைய ஓரத்திலேயே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிரிட்ஜு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேம்பு, அதாவது மூங்கிலாலேயே செய்யப்பட்ட பாலம் இது. பாருங்கள், அகல பாதாளம் தான். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சதுங்க. மிஸ் ஆச்சுன்னா ஹரவோ சம்போதாங்க. இது முழுக்க முழுக்க உள்ளூர் மக்களாலேயே கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்ட மூங்கில் பாலம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஆக்சுவலி கடைசி எண்டு போகிற வரலையுமே இந்த மூங்கில் பாலம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இதுதான் வந்து இங்கிலீஷில் வந்து பேம்போன்னு சொல்கிறோம். ஸோ மூங்கில் பாலம் தான் பேம்போன்னு அழைக்கப்படுறது. இந்த ட்ரெக்கிங் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து இவங்க தான். இறங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அட்வென்ச்சர் அப்படின்னாக்கா, ஏற்கனவே அட்வென்ச்சரில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் கால்வாசி தூரம் கூட போகல, அதுக்குள்ளார வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை பிச்சு எடுத்துக்குங்க. அந்த மலையிலே தான் நாங்கள் நினைஞ்சிட்டே தான் போய்கிட்டு இருக்கோம். செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க இது. அங்கே ஒரு உச்சி தெரியுது இல்லைங்களா, அதில் தான் வந்து நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். அது போகிற வரலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேம்போலியே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலி வந்து மழை வேறு பேஞ்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாகவே டஃப்பாக தான் இருந்தது. இருந்தாலும் எடுத்த காரியத்தை விடக்கூடாதரா கைப்பில்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் 12 பேருமே கிளம்பிட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒரு பிளேஸை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பிளேஸு. வித் மிஸ்டோட செமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அருமையான இடங்க இது. எங்கே பாதை தெரியலன்னு பார்க்குறீங்களா? பாதை உள்ளாரதாங்க இருக்குது. இன்னும் போகணும், இதோட முடியல, இன்னும் இருக்குங்க. வாங்க. யார் அது நிற்கிறது? நம்ம நண்பர் தான் நிற்கிறாரு, மிஸ்டர் கிருபானந்தம். ஒட்டுமொத்த ஒரு அட்வென்ச்சரோடைய ஒரு முழு உருவமே சொல்லலாம். ஏன்னா எங்கேயுமே எதையுமே விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு பர்சன் இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 60 ட்ரெக்கிங்காவது இது வரைக்கும் போயிருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கை ஆர்வலர், இயற்கை பிரியர். அப்படியே ஜூம் இன் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறோம். நேராக கீழே தண்ணியை கவர் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் டோட்டல். 3 ஹவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறீங்கனாக்கா இந்த பிரிட்ஜோட கட்டமைப்பை பாருங்கள், எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த லோக்கல் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது கொஞ்சம் ஒரு மூங்கில் மிஸ் ஆச்சு, கீழே அடியில் வச்சிருக்கிற மூங்கில் அப்படின்னா டோட்டலாக காலிங்க. செம்ம அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் தான். ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஆறு.
ஸோ இந்த ஆற்றை கடந்து தான் நாம் வந்து மேலே வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம போகணும். பாருங்கள் எவ்வளவு வந்து கிளியராக இருக்குங்க, வாட்டர் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதாங்க எங்கள் மேகாலயோடைய ஸ்பெஷல். எந்த ஃபால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அத்தனை ஃபால்ஸும் அப்படியே செம்மையாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. ஹாய் ஆல், பேம்பூ ட்ரக் ஏன் மேகாலயாவில் எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒன்று போதும். அந்த பாறைக்கு நடுவில் தெரியுது இல்லைங்களா, அதுதான் பேம்பூ ட்ரக். அதுதான் அந்த ட்ரக்கோட உச்சி. பேக்ரவுண்டில் எல்லாம் ஃபுல்லாக மேகம். மேகாலயா பேம்பூ ட்ரக். ஜஸ்ட் see this ஓகே. மூங்கில் ஏறி அந்த பாறை வழியாக நடந்து அந்த உச்சிக்கு போகிறது தான் ட்ரக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லை, பாருங்க இவங்க தான். சே ஹாய். சூப்பர். அந்த ஓனர் கெத்த காட்டுறாங்க. ஸோ இவங்க தான் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆக்சுவலி இங்கே மேகாலயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40% மட்டும்தான் கவர்மெண்ட், மற்றபடி 60% வந்து டோட்டலாக வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்தில் இருக்கிற மக்களே அந்தந்த லொக்கேஷனை வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அவங்களே ஓனர்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி தான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிவிட்டு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து டேக் ஓவர் பண்ணி யாரு இது வீட்டுக்கு தெரியுமா? இல்ல எப்படியாவது என்ன யாராவது இங்க மேகாலயால தத்தெடுத்துக்கிட்டா பரவாயில்ல, இங்கே செட்டில் ஆகலாம்னு இருக்கேன். I am planning to settle in Meghalaya. Please someone adopt me. Very nice. Very nice. ஹலோ, இதுதான் பேம்பூ ட்ரக். நம்ம மேகாலயால இருக்கோம். நம்ம வந்து இது வந்து ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் அதே சமயத்துல மூச்சு திணறலாவும் இருக்கும். அப்படியே அதனால ரொம்ப ஜாலியா வாங்க. அப்படியே இயற்கையோட ஒன்றி பிரசஞ்சு குழிஞ்சு அனுப்புவாங்க. அதனால வந்து கிருபா சார் ஃபேமிலிக்கு மனுஷனை வந்து இப்படி எல்லாம் ஊருக்கு தவிர்த்து நீங்க வீட்டுல இருக்காங்க, நீங்களும் கூட வர கப்பல்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு கொலவெறியோட ட்ரக்கிங் நான் செஞ்சே ஆகணுன்ற ஒரு வெறித்தனமாக வந்த பொண்ணு தான் இவங்க. ஆக்சுவலி எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ட்ரிப்பு தான் இந்த ட்ரிப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே உச்சிக்கு போயிட்டு ரிட்டன் கீழே வரும்போது எடுத்த வீடியோ. ஆக்சுவலி மழை வேறு பெஞ்சிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் வர வேண்டிய சுச்சுவேஷன் இது. அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா டர்ன்னு கீழே தான் இறங்கணும். அந்த மாதிரி இறங்கணும் இல்லை, டைரெக்டாக இறங்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டோட்டலாக வந்து நம்ம குரூப் வந்து ஒரு ஓவர் வியூவாக காமிச்ச வீடியோ இது. ஸோ அது வந்து உங்களுக்காக இது வந்து காமிச்சிருக்கான். ஸோ டோட்டலாக ஸ்டார்டிங்கிலிருந்து எண்ட் பாயிண்ட் வரலும் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். பாருங்கள், பாதையெல்லாம் எப்படி வந்து ஒரு டேஞ்சரஸான பாதையாக இருக்குது. ஏன்னா உள்ளார வந்து குமிஞ்சு பார்த்து சேஃப்டியாக தான் வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு செம த்ரில்லிங்காக இருக்கிற ஒரு ட்ரெக்கிங் தாங்க இந்த பேம்போ ட்ரெக்கிங். பாருங்கள் எப்படி போகணுன்றது மட்டும், அந்த மலை மட்டும் பாருங்கள் எப்படி ஒரு செங்குத்தாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது தாங்க அந்த பிளேஸு. ஆக்சுவலி மேலே ஏறின பிறகு தான் இது கொஞ்சம் சிலிப்பாச்சுன்னா டோட்டலாக வந்து கீழே தான் வரணும். ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன ஹைட்டில் இருக்கிறோன்னா கடல் மட்டத்திலிருந்து 2953 ஃபீட் உயரத்தில் நம்ம இருக்கிறோம். இதுதாங்க எங்களுடைய டோட்டல் டீமும். ஃப்ரெண்ட்ஸ், இது இதோட முடியல. அடுத்த ட்ரெக்கிங் வந்து இதை விடையே படு பயங்கரமாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். ஸோ இதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததும் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். வாங்க அடுத்த வீடியோவுக்கு பார்க்கும்போது பாருங்கள். நியூ வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓல்டு வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?